கற்றலும் கற்பித்தலும் கடமையாக வேண்டும். அந்த கடமையில் தலைவர்கள் உருவாக வேண்டும். அவர் தொண்டர்களை தேடி வரவில்லை சொல்றது சும்மா சொல்லாடல் அல்ல. தலைவர்களை உருவாக்குவதற்கான ஒரு கள போராடிதான் எழுச்சி தமிழர். அவரை பத்தி ரொம்ப ஐயா வருத்தப்பட்டு சொன்னார். சோகங்களை எல்லாம் சொன்னார். நம்ம குடியரசு தோழர்களும் சொன்னார்கள். ஆனா அது சும்மா சாதாரணமான ஒரு உழைப்பு அல்ல. நீ வருத்தப்பட தேவையில்லை. ஐயா அவர்களே வருத்தப்படவில்லை, தேவையே இல்லை. வெள்ளி விழாவில் மதுரையில் தலைவர் சொன்னார், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டம். 2025 தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே அதிகமான விமான போக்குவரத்தை மேற்கொண்டவர் எழுச்சி தமிழர். 285 முறை, 365 நாள் தான் இருக்கு, 285 முறை விமானத்தில் பயணித்திருக்கிறார். யார? அவர் பிள்ளை குட்டியை பார்க்குவதற்காகவா? இல்ல வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போறாரா? மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக. நேற்று வந்து என்ன சொல்றேன், நான் தாண்டா அடுத்த முதல்வர். ஐயா சொன்ன மாதிரி திரிஷாவோட குத்து டான்ஸ் ஆடினவங்க நான் தான் ஆடுறேன். ஒரு பைத்தியக்கார பைய கள்ள சீட்டுக்காரன் நம்மகிட்ட வந்து அரசியலை கத்துக்கிட்டு நம்மளே பேசுறேன்.